வள்ளலார் பெருவெளி சிதைப்பை எதிர்த்த பார்வதிபுரம் மக்கள் மீது போட்ட பழிவாங்கும் வழக்கை திரும்பப் பெறுமாறு தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் பே. மணியரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். அருட்பிரகாச வள்ளலாரின் 200ஆம் ஆண்டை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். எல்லோரும் வரவேற்றோம், பாராட்டினோம். அந்த பன்னாட்டு மையத்தை வடலூரில் சத்தியஞான சபையின் பெருவெளியில் அமைக்கப் போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தவுடன் வள்ளலார் அன்பர்களுக்கு பேரெதிர்ச்சியும் பெருங்கவலையும் ஏற்பட்டது. ஏனெனில் சத்தியஞான சபை பெருவெளி என்பது வெறும் திடல் அல்ல. அது வள்ளலாரின் ஆன்மீக தத்துவத்தின்படி இறையின் இயக்கப் பெருவெளி. சத்தியஞான சபை என்ற தலையுடன் பிரிக்க முடியாத உடல் பகுதியே அப்பெருவெளி. அந்த பெருவெளியில் புதிய கட்டுமானங்கள் கட்டுவது இறை பெருவெளியை சிதைப்பதாகும். வள்ளலார் பணியக அன்பர்கள் கடந்த 8/12/2023 அன்று இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் இணை ஆணையரை நேரில் சந்தித்து வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் மேற்படி பன்னாட்டு மையத்தை கட்டாமல் வேறு இடத்தில் கட்டுமாறு அரசுக்கு கோரிக்கை மனு கொடுத்தனர். அந்த பெருவெளி 150 ஆண்டுகளாக அப்படியே காக்கப்பட்டு வருகிறது என்பதை அரசுக்கு விளக்கியிருந்தார்கள். அரசுக்கு இதே கோரிக்கையை முன்வைத்து சன்மார்க்க அன்பர்கள் 10/1/2024 அன்று கடலூரில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார்கள். அந்த அறப்போராட்டத்தை காவல்துறையை ஏவி ஆட்சியாளர்கள் கலைத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வள்ளலார் அன்பர்களின் பொதுமக்களின் பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளை புறக்கணித்து 17/1/2024 அன்று சென்னையில் இருந்தவாறே காணொலி வழியாக வள்ளலார் ஆன்மீகத்திற்கு முரணான வகையில் பூமி பூஜை செய்ய வைத்து அடிக்கல் நாட்டினார். அதே நாளில் அதே வேளையில் வடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்படி பூமி பூஜையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பாமகவினரோடு வள்ளலார் பணியக கடலூர் மாவட்ட அமைப்பாளர் திரு முருகன்குடி முருகன், செயற்குழு உறுப்பினர் முனைவர் வே. சுப்பிரமணிய சிவா, மா. மணிமாறன் போன்றோரும் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்களும் நடத்தி வள்ளலார் அன்பர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்து வள்ளலார் பெருவெளியை சிதைக்காமல் வெளியே பன்னாட்டு மையத்தை கட்ட கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு வேகமாக மேற்படி கட்டுமானங்களை கட்டுவதற்கான ஒப்பந்தக்காரரை அமர்த்தி வேலையை தொடங்கச் செய்து JCB எந்திரங்கள் மூலம் பெருவெளியை வெட்டி பழக்கச் செய்தது. பெரும் பெரும் பள்ளங்கள் அஸ்திவாரங்களுக்காக தோண்டினார்கள். இந்த கொடுமைகளை அன்றாடம் இரவு பகலாக கண்டு உள்ளம் பதைத்த பெருவெளிக்கு பக்கத்தில் உள்ள பார்வதிபுரம் மக்கள் 8/4/2024 அன்று ஆண்கள் பெண்கள் என அனைவரும் JCB எந்திரங்கள் வெட்டி சிதைத்த ஆழமான பெருங்குழிக்குள் இறங்கி நின்று கொண்டு, எங்கள் மீது மண்ணை தள்ளி இந்த குழிகளிலேயே எங்களை புதைத்து விடுங்கள், மேலும் பள்ளங்கள் தோண்டாதீர்கள், வேலையை நிறுத்துங்கள் என்று கூறினர். காவல்துறையினர் உடனே வந்து 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து மண்டபம் ஒன்றில் அடைத்தனர். மாலையில் அனைவரையும் விடுவித்தனர். ஆனால் பார்வதிபுரம் திரு கோபி, தகப்பனார் பெயர் ராஜன் அவர்களை முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக போட்டு பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த மேலும் 17 பேரையும் அவர்களுக்கு ஆதரவாக நின்ற 2 மீதும் என 20 பேர் மீது இந்திய தண்டனை சட்டம் 143, 341, 342, 353, 323, 506, 2 ஆகிய 6 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு போட்டுள்ளது. இதில் பிரிவு 353 அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் பிரிவு 506 2 வன்முறை தாக்குதல் மிரட்டல் ஆகிய 2 பிணை மறுப்பு பிரிவுகள். பார்வதிபுரம் அல்லாத இருவரில் ஒருவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணைத் தலைவரும் வள்ளலார் பணியக தலைவர்களில் ஒருவருமான கா. முருகன், இன்னொருவர் வடலூரில் தர்மசாலை நடத்தி மக்களுக்கு உணவு தானம் வழங்கி வரும் திருப்பூரைச் சேர்ந்த சாது ராஜா சுப்பிரமணியன். இப்பட்டியலில் உள்ள 2 மகளிரும் அக்காள் தங்கைகள். இருவரும் மக்களின் நன்மதிப்பை பெற்றோர். ஒருவர் வள்ளலார் மெய்யியல் அறிந்த அம்மையார் கார்த்திகா, இன்னொருவர் அவரின் உடன்பிறப்பு புவனேஸ்வரி. இந்த 20 பேரும் கட்டுமான ஒப்பந்தக்காரரையும் வள்ளலார் தேவநிலைய ஊழியர்களையும் ஆபாசமாகவும் இழிவாகவும் பேசினர் என்று கொச்சை சொற்களை முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்துள்ளார்கள். வன்முறை நோக்கத்தோடு மிரட்டினார்கள் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. இது ஓர் அறப்போராட்டம். இந்த பார்வதிபுரம் மக்களின் முன்னோர்கள்தாம் வள்ளல் பெருமானார் அவர்களுக்கு 180 ஆண்டுகளுக்கு முன் 106 ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்தவர்கள். அந்த நிலத்தை இவர்கள் திருப்பி கேட்கவில்லை. வள்ளலார் என்ன நோக்கத்திற்காக இந்நிலங்களை தானமாக பெற்றாரோ அந்நோக்கத்தை வள்ளலார் மெய்யியல் சார்ந்த பெருவெளியை சிதைக்காதீர்கள் என்ற அறச்சீற்றமே அவர்களின் எழுச்சி. இக்கோரிக்கைக்காக தமிழ்நாடு எங்கும் போராட்டங்கள் நடக்கும் பொழுது தங்கள் கண் முன்னால் இரவு பகலாக வள்ளலார் பெருவெளி வெட்டிச் சிதைக்கப்படுவதைக் கண்டு நெஞ்சு பொறுக்காமல் இம்மக்கள் குழிக்குள் இறங்கி எங்களை குழிகள் புதையுங்கள் என்று கோரி எதிர்ப்பு முழக்கம் எழுப்பியுள்ளார்கள். இவர்களுக்கு வன்முறை நோக்கம் எதுவும் இல்லை. இந்த வழக்கில் புகார்தாரி இந்து சமய அறநிலையத்துறையின் வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தின் செயல் அலுவலர் ஜே. ராஜா சரவணகுமார். ஆனால் இவர் தமது புகார் மனுவில் சம்பவம் நடக்கும்போது தெய்வ நிலையத்தில் இல்லை என்றும் சென்னையில் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். தொலைபேசி செய்தியறிந்து அன்று மாலைதான் வந்ததாகவும் தனது புகாரில் கூறியுள்ளார். நிகழ்வுகள் நடந்ததை தெய்வ நிலையத்தில் பணிபுரியும் அறநிலையத்துறை தட்டச்சர் சுரேஷும் மேற்படி கட்டுமான ஒப்பந்தக்காரர் நாமக்கல் சரவணன் என்பவரும் தன்னிடம் கூறியவற்றை வைத்து இப்புகார் மனுவை கொடுப்பதாகவும் மேற்படி செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் தமது புகாரில் கூறியுள்ளார்.
இப்புகாரில் எவ்வளவு செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும்? மனுவை தயாரிக்க காவல்துறையினர் என்னென்ன ஆலோசனைகள் கூறியிருப்பார்கள் என்பதை நடுநிலையாளர்கள் ஊகித்துக் கொள்ளலாம். மேலும் 10/4/2024 வடலூர் பெருவழி நுழைவு வாயில் முன்பாக பன்னாட்டு மையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என் தலைமையில் நடந்த வள்ளலார் பணியகம், தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் சன்மார்க்க சபைகள் முதலிய அமைப்புகளைச் சேர்ந்தோரை 3/4 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வழிமறித்து காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தார்கள். மண்டபத்தில் காவல்துறையினர் எண்ணிச் சொன்ன கணக்கின்படி 353 பேர் கைது செய்யப்பட்டார்கள். வள்ளலார் பெருவழியை சிதைப்பதை தடுக்க பெருகி வரும் மக்கள் உணர்வுகளையும் வள்ளலார் அன்பர்களின் விரிவடைந்து வரும் போராட்டங்களையும் கணக்கில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை மதிக்கும் உணர்வோடு வள்ளலார் பெருவழியில் பன்னாட்டு மையம் கட்டுவதை கைவிட வேண்டும் என்றும், தோண்டப்பட்ட குழிகள் அனைத்தையும் மூடி சமப்படுத்த வேண்டும் என்றும், பார்வதிபுரம் மக்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு பி. மணியரசன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.